ஜாகுவாரோட சேல்ஸ் யூரோப்பில் மட்டும் 97% மேலே ட்ராப் ஆயிடுச்சு. சைனா, அமெரிக்கான்னு எல்லா மார்க்கெட்லேயும் ஜாகுவார் அவங்களோட ஐடென்டிட்டியை தொடர்ந்து லாஸ் பண்ணிட்டே இருக்காங்க. டாடா மோட்டார்ஸோட ஷேர் ப்ரைஸ் மட்டும் கிட்டத்தட்ட 50% மேலே கிராஸ் ஆயிடுச்சு. இந்த ஜாகுவாரோட டவுன்ஃபாலுக்கு டாடா தான் முக்கியமான காரணமா? ஃபர்ஸ்ட் இந்த கேள்விக்கு பதில் கிடைக்கணும்னா முதல்ல நம்ம ஜாகுவாரோட கதையை தெரிஞ்சுக்கணும். ஜாகுவார் 1922 வில்லியம் லயன்ஸ் அண்ட் வில்லியம் வேம்ஸ்லின்ற 2 பேருனால தான் ஸ்வாலோ சைட் கார் கம்பெனின்னு ஆரம்பிக்கப்படுது. இந்த கம்பெனி அப்போ பாப்புலராக இருந்த பைக்கோட சைடு காரை தான் தயாரிக்கிறாங்க. மோட்டார் சைக்கிளுக்கான சைடு காரை மட்டும் பில்ட் பண்ணிட்டு இருந்த இவங்க காருக்கான பாடிஸையும் மேக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பாப்புலராக இருந்த ஆஸ்டின், ஃபியாட், ஸ்டாண்டர்ட் போன்ற கார் கம்பெனிஸுக்கு பாடிஸையும் மேக் பண்ணி செல் பண்ணுறாங்க. ஸோ 1926 கம்பெனி நேம் ஸ்வாலோ சைட் கார் அண்ட் கோச் பில்டிங்னு சேஞ்ச் பண்ணுறாங்க. அப்போதான் வில்லியம் லயன் நம்மளே ஏன் ஃபுல் ஃபிளெஜ்டா ஒரு காரை உருவாக்க கூடாதுன்னு யோசிக்கிறாரு. ஸோ முதல்ல 1927 ஆஸ்டின் 7 சேசிஸ் மேலேயே ஒரு பாடியை பில்ட் பண்ணி ஸ்வாலோ 2 சீட்டர்னு ஒரு காரை 175 பவுண்டுக்கு லான்ச்சும் பண்றாரு. அப்போ இருந்த பென்ட்லியோட கார் சுமார் 1050 பிரிட்டிஷ் பவுண்ட்ஸுக்கு விற்கப்பட்டுச்சு. இதை விட பல மடங்கு விலை குறைவா இருந்ததுனாலேயே, அதே சமயம் ஸ்டைலிஷா இருந்ததுனாலேயுமே இந்த ஸ்வாலோ 2 சீட்டர்ன்ற காரை மக்கள் அதிகமாக விரும்பி வாங்க ஆரம்பிக்கிறாங்க. 5 வருஷத்துல மட்டும் கிட்டத்தட்ட 3500 கார்ஸுக்கு மேல செல் பண்றாங்க. அகைன் வில்லியம் லயன் கம்பெனியோட நேமை சேஞ்ச் பண்றாரு. கோச் பில்டிங் கம்பெனியா இருந்த அவங்க ஃபுல் டைம் கார் கம்பெனியா மாறுறாங்க. 1932 ஸ்வாலோ SS1 ரொம்பவும் பவர்ஃபுல்லான பெரிய ஸ்லீக்கான காரை டெபியூட்டும் பண்றாங்க. 310 பிரிட்டிஷ் பவுண்ட்ஸுக்கு இந்த காரோட விலையை ஃபிக்ஸ் பண்றாங்க. அப்போ இருந்த பென்ட்லி என்னதான் 240 ஹார்ஸ் பவரோட பவர்ஃபுல்லா இருந்தாலும் 68 ஹார்ஸ் பவர் கொண்ட இந்த SS1 கார் தான் மக்கள் அதிகமாக விரும்பி வாங்கினாங்க. பிகாஸ் விலையினால. லயன் 4200 SS1 கார்ஸை விற்கிறாரு. இந்த SS1 கார்ஸோட சக்சஸ்னால 1934 கம்பெனியோட நேமை அகைன் ரீபிராண்ட் பண்றாரு SS கார்ஸ்னு. லயன் இந்த டைம் எல்லா கார் கம்பெனிஸோடவும் போட்டி போட விரும்புறாரு. பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ண பணம் தேவைப்படுறதுனால கம்பெனியை பப்ளிக்கு கொண்டு போக விரும்புறாரு. ஆனா இது பார்ட்னரான வில்லியம் வால்ம்ஸ்லிக்கு சுத்தமா பிடிக்கல. ஸோ தன்னோட ஷேர்ஸை லயன் கிட்ட வித்துட்டு கம்பெனியிலிருந்து வால்ம்ஸ்லி லீவும் ஆகுறாரு. அப்போதான் வேர்ல்டு வார் 2 ஸ்டார்ட் ஆகுது. எல்லா கம்பெனிஸும் ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ணிட்டு போருக்கான குட்ஸை தயாரிக்கிறாங்க. அகைன் 1945 இருந்தே கார் தயாரிக்க ஸ்டார்ட் பண்றாங்க. லயன் 4வது டைமா கம்பெனியோட நேமை சேஞ்ச் பண்றாரு. அதுதான் நம்ம இப்போ பார்க்குற இந்த ஜாகுவார்ன்ற நேம். ஜாகுவார் அவங்களோட பழைய SS1 கார் மாடலை ஜாகுவார்னு ரீநேம் பண்ணி செல் பண்றாங்க. ஆனா அவுடேட்டட் மாடல்ன்றதுனாலேயே மக்கள் பெருசா விரும்பல. அடுத்து லயன் மார்க் 5ன்னு ஒரு கிளாசிக்கலான ஸ்டைலிஷான ஒரு லக்ஸுரி கார் மாடலை லான்ச் பண்றாரு. பென்ட்லியோட மார்க் 6ஐயும் ஜாகுவாரோட மார்க் 5ஐயும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பென்ட்லி 100 மைல்/ஹவர் ஸ்பீடும் மார்க் 5 92 மைல்/ஹவர் ஸ்பீடும் போகும். ஆனால் இங்கே ப்ரைஸ் தான் பெரிய டிஃப்ரென்ஸு. ஜாகுவாரோட மார்க் 5 1200 பிரிட்டிஷ் பவுண்ட்ஸ் தான். ஆனால் பென்ட்லியோட மார்க் 6 கிட்டத்தட்ட 4038 பவுண்ட்ஸுக்கு விற்கப்பட்டுச்சு. ஜாகுவாரோட இந்த மார்க் 5 மாடல் கிட்டத்தட்ட 10,000 யூனிட்ஸுக்கு மேலே மொத்தமாக செல் பண்ணுறாங்க. ஆனால் பென்ட்லி 4000 யூனிட்ஸ் மட்டும்தான் செல் பண்ணுறாங்க. லயன் என்னதான் பென்ட்லியை பீட் பண்ணி இருந்தாலும் அவரோட கனவு இன்னும் பெருசா இருந்தது. ஹை பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ஸ்போர்ட்ஸ் காரை உருவாக்கணும்னு நினைச்சாரு. 1948 நடக்க இருந்த பிரிட்டிஷ் மோட்டார் ஷோக்கும் கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி XK120ன்னு ஒரு புது காரோட புரோட்டோடைப்பை வெளியிடுறாங்க. லைவ் டெஸ்டிங்காக மீடியா, ஜேர்னலிஸ்ட்னு எல்லாரையும் இன்வைட் பண்றாங்க. இந்த காரோட டெஸ்டிங்கில் கிட்டத்தட்ட காரோட ஸ்பீட் 132.5 மைல்/ஹவர் ஸ்பீடை டச் பண்ணி ஒட்டுமொத்த கிரௌடையும் ஆச்சரியப்படுத்துது. ஜாகுவார் மறுபடியும் எல்லாரையும் ராங்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஜாகுவாரோட XK120ன்ற கார் மாடலை 1200 பிரிட்டிஷ் பவுண்ட்ஸ் என்ற அஃபோர்டபுள் பிரைஸ்ல தான் லான்ச் பண்றாங்க. ஜாகுவார் ரேசிங்லயும் கால் பதிக்க நினைச்சாங்க. இந்த XK120 காரையே இன்ஜின், பிரேக், ஸ்டீரிங், பாடின்னு எல்லாத்தையும் மாடிஃபை பண்ணி டைப் சின்ற பேர்ல காம்படிஷனுக்கு காரையும் ரெடி பண்றாங்க. 165 ஹார்ஸ் பவர்ல இருந்து 265 ஹார்ஸ் பவருக்கு இன்ஜின் அப்கிரேடும் பண்றாங்க. 1951 நடந்த 24 ஹவர்ஸ் லீமேன்ஸ் ரேஸ்ல வின்னும் பண்றாங்க. 1953 ஜாகுவார் 3 கார்ஸை ரேசிங்ல ஃபில் பண்றாங்க. 3 காருமே முதல் இடம், 2வது இடம், 4வது இடத்தை பிடிக்குது. மறுபடியும் 1955 டைப் டி காரை யூஸ் பண்ணி முதல் இடத்தையும் 3வது இடத்தையும் பிடிக்கிறாங்க. அதே வருஷம் தான் ஆட்டோ ஸ்போர்ட்ஸ் ஹிஸ்டரியிலேயே நடக்காத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு இன்சிடென்ட் நடக்குது. 2 கார் ஒன்னோட ஒன்று மோதி ஆக்சிடென்டலா பேரியர்ஸை தாண்டி ஆடியன்ஸ் மேல போய் விழுது. இதனால ரேஸை பார்த்துட்டு இருந்த 83 பேர் இருக்கிறாங்க. அது மட்டும்
மட்டும் இல்லாமல் 120 மக்களுக்கு மேலே இன்ஜுரியும் ஆகுறாங்க. இந்த டெட்லியான ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் உலகத்தில் இருக்க ஒட்டுமொத்த ஆட்டோ ஸ்போர்ட்ஸுமே நடுங்கி போயிருந்தாங்க. ஜாகுவார் ஆட்டோ ஸ்போர்ட்ஸை விட்டு வெளியவும் போகிறாங்க. அகைன் 1961 ஒரு மாஸ்டர் காரோட வராங்க. அதான் அந்த இ டைப் கார். 3.8 லிட்டர் இன்ஜின், 265 ஹார்ஸ் பவர், 0 to 60 வெறும் 7 செகண்டில். இந்த ஐகானிக் மாடல்னாலேயே ஜாகுவாரோட ஐடென்டிட்டி இன்னும் அதிகரிக்குது. 20 வருஷமா தொடர்ந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்த ஜாகுவாருக்கு 1970க்கு மேலே எல்லாமே தலைகீழாக சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. இதை டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா கொஞ்சம் முன்னாடி போகணும். 1950ஸ்ல ஜாகுவாருக்கு கார் தயாரிக்க ஸ்டீல் ஷார்ட்டேஜ் ஏற்படுது. இதை கார் ப்ரொடக்ஷனை பாதிக்கும்னு அங்கே இருக்க ஸ்டீல் கம்பெனிஸோட அக்ரிமெண்ட் போடுறாங்க. 20 வருஷம் கழிச்சு அதே ஸ்டீல் கம்பெனி பிஎம்சின்ற கம்பெனினால் அக்யூர் பண்ணப்படுது. இந்த பிஎம்சி கம்பெனி தான் ட்ரையம், ஆஸ்டின், மோரிஸ் போன்ற கார் கம்பெனிஸை ஓன் பண்ணுறாங்க. ஸோ ஜாகுவார்னால இந்த காம்படிஷனை ஃபேஸ் பண்ண முடியாதுன்னு, அதே சமயம் ஸ்டீல் இல்லாமல் காரை மேனுஃபேக்சரிங் பண்ண முடியாதுன்னு லயன் பிஎம்சி கம்பெனியை ரீச் பண்ணுறாரு. அவங்களும் மெர்ஜருக்கு ஒத்துக்கிறாங்க. இந்த பிஎம்சி கம்பெனி லேட்டராக பஸ் ட்ரக் மேனுஃபேக்சரிங் பண்ணுற பிரிட்டிஷ் லைலான் மோட்டார் என்ற கம்பெனியோட மெர்ஜ் பண்ணப்படுது. இந்த பிரிட்டிஷ் லைலான் கம்பெனி நிறைய கம்பெனிஸை ஒன்றா மேனேஜ் பண்ணிட்டு இருந்ததுனாலேயே மேனேஜ்மெண்ட் இஷ்யூ, லேபர் யூனியன் கூட ப்ராப்ளம்னு நிறைய பிரச்சனை ஏற்படுது. அதே சமயம் ஃபேக்ட்ரிஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன்னு நிறைய காசு செலவழிக்கிறாங்க. இது எல்லாமுமே பேங்க்ரப்சிக்கு காரணமாகுது. ஃபைனலாக பிரிட்டிஷ் லைலான் கம்பெனி பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு பெயில் அவுட் ரிக்வெஸ்ட் கொடுக்குறாங்க. சப்போஸ் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இந்த கம்பெனிக்கு பெயில் அவுட் கொடுக்கலனா பல லட்சம் மக்கள் ஜாபை இழப்பாங்கன்னு, அதே சமயம் இது எக்கானமியை பெரிய அளவில் பாதிக்கும்னு கிட்டத்தட்ட 1.8 பில்லியன் பிரிட்டிஷ் பவுண்ட்ஸ் அளவுக்கு டேக்ஸ் பேயரோட பணத்தை கொடுத்து பெயில் அவுட் கொடுக்குறாங்க. இப்போ இந்த கம்பெனிஸ் எல்லாமே பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலுக்கும் கீழே வருது. கவர்மெண்ட் ஜாகுவாரோட ஐடென்டிட்டியான லக்ஸுரி, ஸ்டைல், குவாலிட்டின்னு எதுலேயுமே ஃபோக்கஸ் பண்ணல. ஜாகுவார் தொடர்ந்து ஸ்ட்ரகிள் தான் ஆகுறாங்க. 9 வருஷத்துக்கு அப்புறம் இங்கிலாண்டோட புது பொலிட்டிக்கல் லீடர் தலைமையில் கம்பெனிஸை எல்லாமே பிரைவேட்டைசேஷன் பண்ணுறாங்க. இப்போ ஜாகுவார் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ சுதந்திரமாக பண்ண முடியும். ஒரு வழியாக ஜாகுவார் பிரிட்டிஷ் லைலான் கம்பெனியிலிருந்து வெளியே வராங்க. 50 வருஷமா தொடர்ந்து ஜாகுவார் சக்ஸஸ்ஃபுல்லாக லீட் பண்ணதுக்கு அப்புறம் வில்லியம் லயன் 1972 தன்னோட ரிட்டையர்மெண்ட் அறிவிக்கிறாரு. இங்கே தான் ஜாகுவாரோட டவுன்ஃபாலே ஆரம்பிக்குது. அகைன் ஜாகுவார் ரேஸில் கலந்துக்க ஆரம்பிக்கிறாங்க. 1988 ஜாகுவார் XJ-R9 காரை யூஸ் பண்ணி போர்ச்சை பீட் பண்ணி ரேஸில் வின் பண்ணுறாங்க. 1989 ஃபோர்டு $2.5 பில்லியன் கொடுத்து ஜாகுவார் அக்யூர் பண்ணுறாங்க. புது ஓனர்ஷிப் கீழே ஜாகுவார் கம்பேக் கொடுப்பாங்களா இல்லையான்னு நிறைய சந்தேகம் இருந்துச்சு. ஆனால் வாய்ப்புகளும் நிறைய இருந்துச்சு. ஏன்னா ஃபோர்டு கிட்ட பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் பணம் கொட்டி கிடந்துச்சு. இதனால குவாலிட்டியான காரை ஜாகுவாரால் பில்ட் பண்ண முடியும். அதே போல் 1999 எஸ் டைப் கார்லையும் 2001 எக்ஸ் டைப் கார்லையும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இதில் நோட்டபுளான மாடல்னு பார்த்தா ஜாகுவார் XJ கார் தான். ஜாகுவாரை ரிவைவ் பண்ணுறதுக்காக ஃபோர்டு கிட்டத்தட்ட $10 பில்லியன் மேலே இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் பண்ணுறாங்க. 20 வருஷமா தொடர்ந்து லாஸ் மேக் பண்ணிட்டு இருந்த ஜாகுவாரை லேண்ட் ரோவரோட சேர்த்து 2008 $2.3 பில்லியன் டாடா மோட்டார்ஸுக்கு ஜாகுவார் லேண்ட் ரோவரை ஃபோர்டு விற்கிறாங்க. டாடா மோட்டார்ஸ் ஜாகுவார் லேண்ட் ரோவரை கம்பைன் பண்ணி டேர்ன் அரவுண்ட் பண்ண முயற்சி பண்ணாங்க. JLRோட பாப்புலரான கார் மாடல்ஸான F டைப், XJ, XE, XFன்னு சக்ஸஸ்ஃபுல்லான மாடலையும் லான்ச் பண்ணாங்க. டாட்டாவோட ஓனர்ஷிப்புக்கும் கீழே ஜாகுவார் இழந்த ஐடென்டிட்டியை கெயின் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு வருஷமும் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. ஆனால் ஜாகுவாரால் ப்ராஃபிட் மட்டும் மேக் பண்ண முடியல. ஜாகுவார் FS-னு ஒரு SUV காரை லான்ச் பண்ணுறாங்க. 500 ஹார்ஸ் பவரோட பில் குவாலிட்டி எல்லாமே ஓகே தான். பட் ஜாகுவாரோட உண்மையான ஐடென்டிட்டியை கண்டுபிடிக்க முடியல. லயன் கிரியேட் பண்ண இந்த ஜாகுவாரோட ஐடென்டிட்டியை யாராலையும் மேட்ச் கூட பண்ண முடியல. ஜாகுவாரில் இப்போ இருக்க 4 மாடல்ஸில் 3 மாடல்ஸ் SUV கார் தான். இந்த மாடல்ஸ் எல்லாமே ஃபெயிலியர் தான். ஆனால் டாடா தான் ஜாகுவாரை கில் பண்ணாங்களான்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. 2008 ஜாகுவார் லேண்ட் ரோவரை அக்யூர் பண்ணதில் இருந்து லேண்ட் ரோவரை சிக்னிஃபிகண்ட்டாக டேர்ன் அரவுண்ட் பண்ணி இன்னைக்கு டாடா மோட்டார்ஸில் டோட்டல் ரெவன்யூவில் 80% மேலே JLR தான் கான்ட்ரிபியூட் பண்ணுது. டாடா மோட்டார்ஸ்லேயே லேண்ட் ரோவர் தான் மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் அண்ட் ப்ராஃபிட்டபிள் கம்பெனியாகவும் இருக்குது. பட் டாட்டாவால் ஜாகுவாரை மட்டும்தான் இன்னைக்கு வரைக்கும் ப்ராஃபிட்டபிளான கம்பெனியாக மாற்ற முடியல. லயனுக்கு அப்புறம் ஜாகுவாரோட ரியல் ஐடென்டிட்டியை யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல. 2026 ஜாகுவார் அவங்களோட எல்லா காரோட ப்ரொடக்ஷனையும் ஸ்டாப் பண்ண போகிறாங்க. ஃபுல்லி எலக்ட்ரிக் கார் கம்பெனியாக மாற போகிறாங்க. 8 மாதத்துக்கு முன்னாடி ரீபிராண்ட் பண்ண போகிறோம்னு அவங்களோட ஐகானிக் லோகோ, டிசைன் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணி ஒரு வீடியோ வெளியிடுறாங்க. அது இன்டர்நெட்டில் பெரிய அளவில் பேசப்படுது. இதே சோசியல் மீடியாவில் பெரிய அளவில் ட்ரோல் பண்ணப்படுது. எலான் மஸ்க் கூட கிண்டல் பண்ணியிருப்பாரு. பட் ஒன்று புரிஞ்சுக்கணும்,
தெரியும், ஜாகுவார்ன்றது எல்லாருக்குமான கார் கிடையாது. ஜாகுவார்னாவே ஓல்டேஜ் பீப்புளுக்கான கார்ன்ற மித்தை தான் இங்கே ஜாகுவார் உடைக்க பார்க்குறாங்க. அவங்க இந்த ஆடை ரிலீஸ் பண்ணதுல இருந்து யூரோப்பில் மட்டும் 97% மேலே சேல்ஸ் டவுன் ஆகுது லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது. யூஎஸ், சைனான்னு மேஜரான மார்க்கெட்லேயும் ஜாகுவார் ஸ்ட்ரகிள் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஜாகுவாருக்கு லாஸ்ட்டாக இருக்க ஒரே ஹோப் இந்த டைப் 00ன்ற ஃபியூச்சர் கார் மாடல் தான். ஜாகுவாருக்கு இந்த ரீபிராண்டிங்ன்றது ஒன்றும் புதுசு கிடையாது. பட் இங்கே கேள்வி என்னன்னா, டாடா ஜாகுவாரோட ரியல் ஐடென்டிட்டியை மறுபடியும் கொண்டு வருவாங்களா? அப்படி அவங்க பண்ணிட்டாங்களா? இது அவங்களோட ஹிஸ்ட்ரியிலேயே ஒரு மிகப்பெரிய மைல்ஸ்டோனாக இருக்கும்.